ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நேத்து தஞ்சாவூர்ல நம்மளோட எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினதுனால இன்னைக்கு அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை, அரெஸ்ட் இல்லை, விசாரணைக்காக கூட்டு போகிறாங்க. தஞ்சாவூரில் அந்த காவிரி நீர் சம்மந்தமான போராட்டம், மேகதாது அணை சம்மந்தமான போராட்டம் இருந்தது. அதில் கலந்துக்கிட்ட எதிர்க்கட்சி தலைவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஒரு நடிகையை குறித்து ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அந்த வார்த்தையை நம்ம இங்கேயே பேச முடியாது. நான் அந்த அர்த்தத்தில் பேசலை அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அதாவது நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன், அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு அதை கடந்து போயிருக்கலாம். நியாயப்படுத்துகிற மாதிரி திருப்பி அதை தான் பேசுகிறாங்க. ஆனால் நியாயப்படுத்துகிற மாதிரியான அதுக்கான போராட்டம், ஆர்ப்பாட்டங்கள், பல இடங்களில் பொது சொத்துக்களை கையை கல்லவுட்டு எறிகிறது, அந்த மாதிரியான மக்களை தாக்குறது அப்படிங்கிற வேலைகள்லாம் கூட இறங்கியிருக்கிறாங்க. இது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக போகுது. இந்த மாதிரி அவதூறு வழக்குகளுக்கு நீங்கள் நீதிமன்றம் மூலியமாகவே நடவடிக்கை எடுத்துக்கலாம். கைது வரைக்கும் போகிறப்ப என்னன்னா, இதை அவங்க பொலிட்டிக்கலாக பயன்படுத்துவாங்க. இது அப்படித்தான் இன்றைக்கி முழுவதுமாக திமுக தனக்கான பொலிட்டிக்கல் கெயினாக மாற்றிட்டாங்க. நாளைக்கு சட்டமன்றம் கூட போகிற அந்த நேரத்தில் இதை பண்ணுறப்ப இது வேறு மாதிரி பொலிட்டிக்கலாக அவங்க பண்ணுவாங்க. ஆனால் தாவேக்கா தரப்பில் சொல்கிற விஷயம் என்னென்னா, பெண்களுக்கு எதிரான எந்த குற்றம் நடந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்த பதவியில் இருந்தவராக இருந்தாலும் நாங்கள் விட மாட்டோம். ஸோ இப்போ இந்த பொலிட்டிக்கல் அட்டென்ஷனுக்காக தான் இவங்க போராட்டத்தை மையமாக வச்சுருந்தாங்கன்னா, இது ஒரு தெரியாமல் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டா, இல்லை தெரிஞ்சே பிரச்சனைகள் வரும், விளைவுகள் வரும் தெரிஞ்சு அப்படி ஒரு சந்தேகமும் இருக்குது. இது இந்த போராட்டம் ஒரு வாட்டுக்கு பேசிட்டு நான் இறங்கி போயிருந்தாருன்னா இவ்வளோ பரவாயில்ல போயிருக்காது. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்மளோட ஜேர்னலிஸ்ட் சுபேர் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட கரண்டா நடந்துட்டு இருக்க நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். சார், நேத்து தஞ்சாவூர்ல நம்மளோட எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினதுனால இன்னைக்கு அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. முதல்ல இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அரெஸ்ட் இல்லை, விசாரணைக்காக கூட்டு போகிறாங்க. தஞ்சாவூரில் அந்த காவிரி நீர் சம்மந்தமான போராட்டம், மேகதாது அணை சம்மந்தமான போராட்டம் இருந்தது. அதில் கலந்துக்கிட்ட எதிர்க்கட்சி தலைவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஒரு நடிகையை குறித்து ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அந்த வார்த்தையை நம்ம இங்கேயே பேச முடியாது. அந்த மாதிரியான ஒரு அருவருக்கத்தக்க ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அதுக்கு பல தரப்பட்ட இடத்துலேருந்து கண்டனங்கள் வந்தது. இன்றைக்கு காலையில் அவர் கிட்டத்தட்ட ஒரு 8 பிரிவின் கீழ் அவருக்கு தஞ்சாவூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரை விசாரணை கலந்து செய்வதற்காக வந்தாங்க. அதுக்கு நிறையா தள்ளுமுள்ளெல்லாம் நடந்துச்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் இவங்களும் கோர்ட்டுக்கு போகிறாங்க, முன்ஜாமீன் கேட்டு போகிறாங்க. முன்ஜாமீன் கேட்டு போன பிறகு இன்றைக்கி அவரை கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. ஆனால் விசாரணைக்காக நாங்கள் தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போகிறோம்னு நம்ம தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போயிட்டு நைட்டு விசாரணையை முடிச்சுட்டு விட்டுருவாங்க. முதல்ல இந்த பேச்சை உண்மையிலே கண்டிக்கத்தக்க ஒரு பேச்சு. ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர் ஒரு தரம் தாழ்ந்த ஒரு பேச்சு அப்படிங்கிறது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அதை மாற்றி பேசுகிறாங்க. இப்போ நாங்கள் பேசலை, நான் அந்த அர்த்தத்தில் பேசலை அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அதாவது நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன், அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு அதை கடந்து போயிருக்கலாம். நியாயப்படுத்துகிற மாதிரி திருப்பி அதை தான் பேசுகிறாங்க. நான் அதை நான் அந்த இதில் பேசலை, நான் பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை பேசுகிறாங்க. உண்மையிலேயே ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடாத பேச்சு அது. ஒரு 3ஆம் தர பேச்சாளர்கள், கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில பேச்சாளர்கள் மாதிரி பேசிட்டு போயிட்டார். அது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க விஷயம். எல்லாருமே அதை கண்டிக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் கைது நடவடிக்கைக்கும் அவங்க போய் இப்போ ஜாமீன் வாங்கியிருக்கிறாங்க. அன்னைக்கு இரவுக்குள்ளே விடுதலை ஆயிடுவார். தொடர்ந்து சமூகத்தில் பெண்களை மையப்படுத்தி பேசுகிற பேச்சு இருக்குல்ல, ஒருத்தர் திட்டுறாங்க தான் பெண்ணை மையப்படுத்தி தான் திட்டுறாங்க. இது நீண்ட காலமாகவே ஒரு பொது புத்தியில் இருக்குது. இது நீங்கள் அரசியல்வாதிகளை விட்டுருங்க, பொதுவாக சொல்கிறேன். ஒருத்தரை திட்டணும்னா ஒரு பெண்ணை மையப்படுத்தி தான் பேசுகிறாங்க. பெண்களை குறி வைக்கிறாங்க. பெண்களை மையப்படுத்தி தான் திட்டுறது. ஓகே, ஒருத்தர் திட்டுறா இருந்தால் கூட அம்மா பேர் சொல்லி தான் திட்டுறான். இந்த மாதிரி தான் அது. அதாவது பெண்களை ஒரு இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்குல்ல, அது பொது புத்தியில் ரொம்ப ஆழமாக விழுந்து போய் கிடக்கு. அதனுடைய வெளிப்பாடாக தான் இன்றைக்கி அவர் பேசியிருக்கிறாருன்னு தோணுது. ஒரு புது மேடைகளில் அந்த கட்சியிலையும் பெண் நிர்வாகிகள் இருப்பாங்க அந்த கூட்டத்தில். அப்படி இருக்கப்போ இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு. அதை அவர் நியாயப்படுத்தாமல் கலந்து போயிருக்கலாம். நான் ஏதோ ஒரு சொன்னேன், அது வேறு அர்த்தத்தில் புரியப்பட்டதுன்னு. ஆனால் நியாயப்படுத்துகிற மாதிரியான அதுக்கான போராட்டம், ஆர்ப்பாட்டங்கள், பல இடங்களில் பொது சொத்துக்களை கையை கல்லவுட்டு எறிகிறது, அந்த மாதிரியான மக்களை தாக்குறது அப்படிங்கிற வேலைகள்லாம் கூட இறங்கியிருக்கிறாங்க. இது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக போகுது. அதே நேரத்தில் தாவேக்கா தரப்பில் இந்த மாதிரி அவதூறு வழக்குகளுக்கு நீங்கள் நீதிமன்றம் மூலியமாகவே நடவடிக்கை எடுத்துக்கலாம். கைது வரைக்கும் போகிறப்ப என்னன்னா, இதை அவங்க பொலிட்டிக்கலாக பயன்படுத்துவாங்க. இது அப்படித்தான் இன்றைக்கி முழுவதுமாக திமுக தனக்கான பொலிட்டிக்கல் கெயினாக மாற்றிட்டாங்க. இப்போ அவர் பேசின பேச்சை விட கைது மேலோங்கி நிற்கிது.
இப்போ நம்ம அப்படி தான் பார்க்கணும். ஆமா. இப்போ அவர் பேசின பேச்சை தாவேக்காவினுடைய மகளிர் அணியோ மற்ற நிர்வாகிகளோ பாருங்க இப்படிலாம் பேசுகிறாருன்னு அதை வச்சு அவங்க வந்து ஒரு அரசியல் பண்ண முடியாமல் விட்டாங்க. கைதுங்கிற நடவடிக்கைக்கு போகிற பிறகு கைது தாங்க மேலோங்கி நிற்குது. அப்போ அவர் பேசுகிற பேச்சு அமைங்கிறது. அவசரப்பட்டு அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்துட்டாங்களோங்கிற மாதிரி தான் யார் கொடுத்த ஐடியான்னு தெரியல. ஆனால் இவர் பேசுனது வந்து உண்மையிலே கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம்தான். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னு நைட்டெல்லாம் வந்து ரொம்ப வைரலாகவே இவர் பேசின ஸ்பீச் போயிட்டு இருந்தாலுமே காலையில் இவரை கைது செஞ்சுட்டாங்கன்னு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விஷயம் தான் ரொம்பவே பரவலாக பேசப்பட்டிருந்தது. ஸோ கைது செய்யறதுக்கு பதிலாக கோர்ட் மூலமாக இல்லை இந்த மாதிரி கண்டனம் தெரிவிச்சிருந்தா இன்னும் இது பெட்டராக ஹேண்டில் ஆயிருக்குமா சார்? கண்டிப்பாக ஆயிருக்கும். ஏன்னா நீதிமன்றம் மூலியமாக நடவடிக்கை எடுத்துக்கலாம். நீதிமன்றத்தை வழக்கு பதிவு செஞ்சு அவருக்கு நீதிமன்றத்தை அழைச்சி அந்த மாதிரியான விஷயங்களை பதிவு டெஃபர்மெண்ட் சூட் போட்டுருக்கலாம். ஆனால் அதை தாண்டி ஒரு கைது நாளைக்கு சட்டமன்றம் கூட போகிற அந்த நேரத்தில் வந்து இதை பண்ணுறப்ப இது வேறு மாதிரி பொலிட்டிக்கலாக அவங்க வந்து பண்ணுவாங்க. ஆனால் தாவேக்கா தரப்பில் சொல்கிற விஷயம் என்னென்னா, பெண்களுக்கு எதிரான எந்த குற்றம் நடந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்த பதவியில் இருந்தவராக இருந்தாலும் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு அவங்க ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க, கையில் எடுத்து ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க. அதனால தான் நாங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் கூட நாங்கள் விட மாட்டோம், பெண்களை யாரும் வந்து இழிவாக பேசக்கூடாது அப்படிங்கிறது அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஆனால் அது என்னென்னா, அதை வந்து இவங்க வந்து அரசியலாக பயன்படுத்திட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்களா, எங்களை முடக்க பார்க்குறாங்க, நாளைக்கு சட்டமன்றம் நடக்குது, சட்டமன்றத்தில் வரக்கூடாதுன்னு செய்கிறாங்க அப்படின்னு அந்த கட்சியுடைய அந்த நரேஷன் செட் பண்ணி அவங்க பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு பொலிட்டிக்கலாக கெயினும் ஆயிடுச்சு. அது இவங்க என்னென்னா, ஒன்று ஒரு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்துருக்கலாம், இல்லை இந்த கைதை இந்த மாதிரி நடவடிக்கை தள்ளி போட்டுருக்கலாம். ஒருவேளை இவர் வந்து ஒரு ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்தாருன்னா கூட வந்து நமக்கு இங்கே பெருசாக சிம்பத்தி வந்திருக்காது. அரஸ்ட் சிம்பத்தின்னு ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில். நீங்கள் கைது செய்யப்படுறப்ப ஒரு சிம்பத்தி வரும். அம்மையார் ஜெயலலிதா ஊழல் வழக்கில் கைது பண்ணிட்டு போகிறப்பே மக்கள் வந்து கடுமையாக வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க, அழுதாங்க, அப்படிலாம் பார்த்தோம். அப்போ இங்கே ஒரு கைதுக்கான ஒரு சிம்பத்தி இருக்குது தமிழ்நாட்டில். அது வந்து இன்றைக்கி முழுவதுமாக பார்த்தீங்கன்னா அவர் வேனில் கூட்டு போகிறது லைவ் போடுறாங்க, அவர் போலீஸ் ஸ்டேஷனில் சாப்பிட்றது லைவ் போடுறாங்க. அப்படிங்கிற போது நீங்கள் முழுவதுமான ஒரு ஸ்கோர் பண்ணுறாங்களே, அந்த ஸ்கோர் பண்ணுற இடத்த நீங்கள் ஏன் கொடுத்தீங்க? இப்போ அது ஊழல் வழக்கு, ஒரு 1000 கோடி ரூபா ஊழல் வழக்கு, அதனால் இவர் வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு அது வேறு மாதிரி போகும். அவதூறு வழக்குக்கெல்லாம் கைது பண்ணி இந்த மாதிரி ஊருக்கு கூட்டு போகிறது, வீடியோக்கு அதை வந்து ஃபுல்லாக கவரேஜ் பண்ணுறது அப்படின்னா அவங்களுக்கு பொலிட்டிக்கல் மைலேஜ் தானே. ஸோ மக்கள் மத்தியில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போது நாளைக்கு இந்த பட்ஜெட் பற்றி சட்டப்பேரவையில் பேச போகிறாங்க. அண்ட் அந்த இடத்துல ஸ்டார் ஸ்பீக்கர் அப்படின்றதே வந்துட்டு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் அந்த இடத்துல பேச விடக்கூடாதுன்றதுனால தான் இன்றைக்கி அவசரமாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இது வந்து எந்த வகையில் சார் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும். அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் பெண்களுக்கு எதிராக யார் பேசினாலுமே நாங்கள் விட மாட்டோம், அது எவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்தாலும் விட மாட்டோம் அப்படிங்கிறது அவங்க ஆங்கிளில் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களை பார்த்து பயப்படுறாங்க, எங்களை முடக்க பார்க்குறாங்க, எங்களுடைய பேச்சுக்கு நாளைக்கு பதில் சொல்ல முடியாமல் திணற போகிறாங்க, அதனால எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அதனால் வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு இவங்க ஒரு பார்க்குறாங்க. இது பொதுமக்கள் மத்தியில் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு கைது வரைக்கும் போயிடலாமா, சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்துக்கலாமான்னு அவங்க ஒரு இது பண்ணுறாங்க. இது 2 தரப்புலையுமே ஒரு விவாதமாக தான் போகுது. ஸோ இது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு பார்த்தோன்னா, முக்கியமான பிரச்சனையே நம்மளோட காவேரி பிரச்சனை தான். காவேரி போராட்டத்துக்காக போய் இப்போ வேற ஒரு பிரச்சனையை வந்து நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ காவேரி பிரச்சனையிலேருந்து இது ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக தான் இது பண்ணுறாங்க. யார் ஆரம்பிச்சா? அங்கே போய் என்ன பேசியிருக்கணும்? தஞ்சாவூரில் அன்றைக்கி பயிர் செஞ்சுருக்காங்க, ஜூலை மாதம் வர வேண்டிய தண்ணி ஒன்றும் வரல, மக்கள் இப்போ விவசாயம் பண்ணியிருக்கிறவங்க அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, விவசாயிகள் போராட்டத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் அதை நோக்கி அந்த பிரளய வரலாறுல பேசியிருக்கணும், ஒன்றிய அரசை நோக்கி பேசியிருக்கணும், கர்நாடக அரசாங்கத்தை நோக்கி பேசியிருக்கணும். அதை விட்டு தாவேக்காவையும் பெர்சனலாக வேறு சில பேரையும் பேசுகிறதுனால தான் டைவெர்ட் ஆச்சு. போராட்டம் எதுக்கு பண்ணுறோம்? ஆக்சுவலி தண்ணி மழை பெஞ்சு தண்ணி வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த போராட்டமே தேவையில்லாத போராட்டம், நாங்களும் இருக்கிறோன்னு பண்ணி அதை வந்து டைவெர்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு திமுக தான் பக்காவான ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணியிருக்காங்களோன்னு மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் கர்நாடக அரசு மதிக்கிறது இல்லை, காவிரி மேலாண்மை வாரியம் சொல்லக்கூடிய அந்த அளவுகோலையும் மதிக்கிறது கிடையாது. அவங்க தண்ணி மழை பெஞ்சு தண்ணி நம்பினா தான் உபரி நீரை தான் விடுறாங்க. இது இன்றைக்கி நேரத்தில் காலங்காலமாக நடக்குது. அப்போ இப்போ பிரச்சனை போயிட்டு இருக்கு, மேகதாதுல அணை கட்ட போகிறோன்றாங்க, நேரத்தில் தண்ணி மழை பெஞ்சிருச்சு, தண்ணி பவர்ஃபுல் ஆயிடுச்சு, திறந்து விட்டாங்க, வந்துருச்சு. இப்போ ஆர்ப்பாட்டம் போராட்டம் எப்படி அடுத்து என்ன பண்ணலாம்? சட்ட ரீதியாக இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு என்ன வழி? கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷ போராட்டத்துக்கு மேலே இருக்குது. இப்போ இந்த போராட்டத்துக்கான இந்த பிரச்சனைக்கான முற்றுப்புள்ளி சொல்யூஷன் என்ன? ஒன்று அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும், எல்லா கட்சிகளும் சேர்ந்து அங்கே கர்நாடகாவில் பேசலாம், நீதிமன்றத்துக்கு போகலாம். இப்போ ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய தாவேக்கா நீதிமன்றத்துக்கு போயிருக்கு, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. அதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு இந்த போராட்டம்ங்கிறதே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் தானே. தண்ணி வந்துருச்சு, நீங்கள் போராட்டம் எங்கே பண்ணணும்?
கர்நாடகாவை நோக்கி பண்ணணும். இல்லை போராட்டம் எங்கே பண்ணணும்? பாஜகவை நோக்கி பண்ணணும். பாஜக இன்றைக்கி மத்தியில் இருக்குது. நீங்கள் உங்களுடைய பவரை பயன்படுத்துங்க. நீங்கள் இருக்கக்கூடிய அணைகளுக்கெல்லாம் வந்து அங்கே மத்திய அரசினுடைய பாதுகாப்பு படை தான் பாதுகாப்பு இருக்காங்க. உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தண்ணி திறந்து விட சொல்லுங்கள் அப்படின்னு பாஜக நோக்கி கேட்கணும். இல்லை கர்நாடக அரசை நோக்கி கேட்கணும். இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை அவங்களுடைய நிலைப்பாடு தண்ணி வேணும் தான், வேணான்னு சொல்ல போகிறாங்களா? அப்போ இதை ஒரு அரசியல் ஆக்குறாங்க. நீங்கள் வந்து கண்டிக்கலை. ஒரு மாநில அரசு என்ன பண்ணுவோம்? சட்டமன்றத்தை கூட்டியிருக்காங்க. சட்டமன்றத்தை கூட்டி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அதுக்கு எல்லா கட்சியிலும் ஒத்துழைச்சிருக்காங்க. நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. நீதிமன்றத்தை வழக்கு போட்டிருக்கிறாங்க. ஒரு இறங்கி போய் நம்மளை பேசி பார்ப்போம்னு அந்த முயற்சியும் பண்ணுறாங்க. ஒரு மாநில அரசு இதை தாண்டி என்ன பண்ணும்? இவங்க செயல்படவே இல்லை, இவங்களுக்கு தெரியலை அப்படின்னு இவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. போராட்டம் பண்ணுறோம். அப்போ பொலிட்டிக்கல் அட்டென்ஷனுக்காக போராட்டம். தண்ணி வந்துருச்சு. தண்ணி வந்த பிறகு போராட்டம். ஸோ இப்போ இந்த பொலிட்டிக்கல் அட்டென்ஷனுக்காக தான் இவங்க போராட்டத்தை வந்து மையமாக வச்சுருந்தாங்கன்னா, இது ஒரு தெரியாமல் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டா, இல்லை தெரிஞ்சே பிரச்சனைகள் வரும், விளைவுகள் வரும் தெரிஞ்சு அப்படி ஒரு சந்தேகமும் இருக்குது. இது இந்த போராட்டம் ஒரு வாட்டுக்கு பேசிட்டு நான் இறங்கி போயிருந்தாருன்னா இவ்வளோ பரவாயில்ல போயிருக்காது. அங்கே இருக்கிறவங்களும் கண்டுக்கிற மாட்டாங்க. தண்ணி வந்துருச்சுங்க, எங்களுக்கு வேலையை விவசாயத்துக்கு போகிறோன்னு போயிருப்பாங்க. அப்போ இது திட்டமிட்டே இதை வந்து ஒரு வைரல் ஆக்கணும்னு பண்ணாங்களாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. இப்படி ஏதோ கான்ட்ரவர்சியாக பேசி ஒரு வைரல் ஆக்குவோம் பண்ணாங்களாங்கிற ஒரு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இப்போ நாளைக்கு நேற்று போராட்டம் பண்ணார். கர்நாடகாவை கண்டிக்கிறோம், தண்ணி விடுங்க, தாவக அரசை கண்டிக்கிறோம் அப்படின்னு கோஷம் போட்டுட்டு போயிருந்தாங்கன்னா நேற்றோட செய்தியாக முடிஞ்சிருக்கும். அப்போ இதை வந்து ஒரு திட்டமிட்டே பண்ணாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேக பார்வையும் இருக்குல்ல. ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் இன்றைக்கி முழுவதுமாக நீங்கள் அவங்களுக்கு தான் போயிருக்கு. இன்றைக்கி காலையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வர ஃபுல்லாக அவங்கள பற்றின செய்தியாக தான் இருக்குது. அங்கே சுமந்து போயிருந்த தொண்டர்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்க இன்றைக்கி. அப்போ இது எல்லாமே ஏதோ ஒரு திட்டமிடலில் இருக்குமோங்கிற மாதிரியான சந்தேகம் தான் வலுவாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அரெஸ்ட் அப்படின்றதே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த பெண்களை குறிவைத்து பேசுறது அப்படின்றதுமே கிட்டத்தட்ட ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் மாதிரி தான் இருக்குது. இது பாலிடிக்ஸ்ன்றது இல்லாமல் எல்லா துறைகள்லையுமே இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. பெண்களை குறிவைத்து பேசுவது அப்படின்றது ஏன் இவ்வளோ ஒரு விஷயமா, பெரிய விஷயமா இருக்குது சார்? இல்லை, பெண்களை வந்து நான் உலகத்திலேயே வந்து பெண்களை கடவுளாக வணங்குறது, பெண்ணை வந்து உயர்வாக வச்சுக்கிறதுல தமிழ்நாடு முக்கியமான ஒரு மாநிலம். அதனால தான் என்னென்னா பெண்களை சம்மந்தப்படுத்தி வர்ற விஷயத்துக்கு இங்கே பாரபட்சம் இல்லாமல் எல்லாருமே கண்டிப்பாங்க. இன்றைக்கி வந்து இந்த உதயநிதியினுடைய பேச்சை முன்னாள் தோழமையோடு இருந்த எல்லா கட்சிகளும் கண்டிச்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் கண்டிச்சிருக்கு, பிசிகா கண்டிச்சிருக்கு, கம்யூனிஸ்டுகள் கண்டிச்சிருக்கிறாங்க. இது யாருமே ஏற்றுக்கலையே. அப்போ பெண்களை மையப்படுத்தி பேசக்கூடிய ஒரு ஆபாசமான வார்த்தைகளை பொது வழியிலேயே நம்ம வந்து ஏற்றுக்கிற மாட்டோம் யாருமே. அப்போ அதை வந்து பேசியிருக்காருங்கிறது தான் இவர் மேலே உள்ள குற்றச்சாட்டு. ஆனால் அதை வந்து அவங்க அரசியலாக மாற்றுறாங்க அப்படிங்கிறது தாவேக்கா அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருச்சோங்கிற மாதிரி தான் தோணுது. அதுக்கான இடம் கொடுத்துருக்கலாம். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் லீகலாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இல்லை மற்ற ஏதாவது ஒரு பெரிய வழக்கு அவர் மேலே இருக்குது, ஊழல் வழக்கு இருக்குது, அதில் நீங்கள் கைது பண்ணியிருக்கலாம். இந்த வழக்குக்காக இவ்வளோ தூரம் மெனக்கெடுறதுங்கிறது அவங்க ஒரு அரசியலாக வந்து பண்ணுவாங்கல்ல. பொதுத்தலங்கள்லேயே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய நம்ம சிஎம் சாருக்கு எதிராக வைப்பதே இந்த ஒரு குற்றச்சாட்டை தான் அதிகபட்சமாக வைக்கிறாங்க. ஒரு பொலிட்டிக்கல் லீடர் இல்லை ஒரு லீடர் ஒரு பர்சனை நம்ம பார்க்கும்போது அவங்களோட பர்சனல் விஷயத்தை ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வருது சரியா இல்லை தவறா சார்? பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா சினிமாவாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், அதுவும் சேர்த்து வந்துடும். அவங்க வாழ்க்கையும் சேர்ந்துடும். பொது வாழ்க்கைக்கு வந்தால் அவங்க வாழ்க்கையும் சேர்ந்து பொதுத்தளத்துக்கு வந்துடும். அது வந்து இயல்பாகவே வந்துடும். இப்போ நீங்கள் அதை அப்படித்தானே பார்க்குறாங்க. கண்டிப்பாக ஒரு அமைச்சராக இருக்க, ஒரு முதலமைச்சராக இருக்காருன்னா முதலமைச்சர் வீட்டுக்கு பாதுகாப்பு எதுக்கு போடுறாங்க? அப்போ அதுவும் பொது தளத்துக்கு வந்துடுறாங்கல்ல. கண்டிப்பாக. அப்போ அதை விமர்சனத்துக்கும் உட்பட்டது தான். அது காலகாலமாக எம்ஜிஆருக்கு நடந்திருக்கு, கலைஞருக்கு நடந்திருக்கு, இந்த மாதிரி ஜெயலலிதாவுக்கு நடந்திருக்கு. அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி பொது வாழ்க்கைக்கு வந்தவருடைய வாழ்க்கையும் பொதுவில் வந்துடும். அது விமர்சனத்துக்கு உள்ளாகிட்டே தான் இருக்கும் எப்பயுமே. ஸோ இந்த ஒரு பிரச்சனை இப்போ வந்து இந்த விசாரணைக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க, கோர்ட்டில் இவ்வளோ பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த அலைகள்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறமா மக்கள் மத்தியில் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து பதிஞ்சிருக்கும் சார் இந்த பிரச்சனைக்கு? ரெண்டு பேர்த்தையுமே நீங்கள் ஆக்கப்பூர்வமாக பேசுங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஜாமானினா ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஓரளவுக்கு அரசியல் பார்க்கக்கூடியவர் என்ன பண்ணுவோம், எதுக்கு இவ்வளோ போராட்டம் நீங்கள் பண்ணுறீங்க, எதுக்கு இதுக்காக நீங்கள் இவ்வளோ விரட்டி போகிறீங்கன்றப்ப ஆக்கப்பூர்வமான அரசியலை பண்ணுங்கிற மாதிரியான ஒரு பார்வை தான் ஜென்ரலாக எல்லாருக்கும் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்னாலேயோ இல்லை பெண்கள் பற்றி யார் தப்பாக பேசினாலும் உடனடியாக நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுப்போன்ற ஒரு கவர்மெண்ட்னாலேயோ மக்கள் வந்து ரெண்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு பக்கம் சாய்வாங்கன்ற மாதிரி உங்களுக்கு தோணுதா சார்? இல்லை, அப்படி பார்க்க மாட்டாங்க. இவர் பேசுகிறதே எல்லாரும் பெரும்பாலும் கண்டிக்கிறாங்க, அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு. அதே நேரத்தில் அவங்க இந்த விஷயத்துக்கெலாம் அரெஸ்ட் பண்ணலாமா, லீகலாக போயிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அதுவும் ஒரு சாரார் இருக்கிறாங்க. அப்போ ஒரு விவாதமாக தான் மாறும். இந்த பக்கம் அந்த பக்கம் சாயாமல் ரெண்டு பக்கத்துக்கான விவாதமாக இது மாதிரி நிற்கும். அவ்வளோதான். ரொம்ப நன்றி சார், இன்னைக்கு இந்த விஷயத்தை பற்றி பேசினதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.